அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நிறைய பேர் இந்த பண விஷயத்திற்கான ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொதுவாக பண வசியம் அப்படிங்கிறது என்ன? நம்ம ஏதாவது பயன்படுத்தினா அந்த பணம் வசியமாக அப்படியே காந்தத்தை போட்டு நோட்டை இழுப்பாங்களே அந்த மாதிரி இழுத்துக்கிட்டு வந்துடும்னு அர்த்தமா? கிடையாதுங்க. பண வசியம் அப்படிங்கிறது நம்ம பேச்சினால், நம்மளுடைய செயல்களால், நம்ம பார்க்கக்கூடிய வேலைகளால் அந்த ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது அதிகமாக வேலை செஞ்சு நமக்கு வரக்கூடிய பண வரவுங்கிறது கூடுதலாகும். இல்லைங்க, ஒரு கடன் வாங்க போகிறோம், அந்த கடன் தேவைங்கிறது நிறைய பேருக்கு இப்போ இருக்குது. ஒரு லோன் வாங்குறதுனா அத்தனை ப்ராசஸ் செஞ்சு முடித்து அதை தாண்டி தான் அந்த லோன் அப்படிங்கிறது அவங்களுக்கு சாங்ஷன் ஆகுது. அதுக்கு அவங்க படாத பாடு பட வேண்டியதுக்கு சிலருக்கு என்ன பண்ணிடுறாங்க, சிலருக்கு ஒன்றுமே இல்லை, ஃபோன் பண்ணி சொன்னாவே போதும், ப்ரீ அப்ரூவல் லோன் உங்களுக்கு சாங்ஷன் ஆகிடுச்சுன்னு உடனே கொடுத்துட்றாங்க. அப்போது இந்த மாதிரி சில செயல்கள் நம்மளை தேடி ஈர்க்கப்படணும், ஆகர்ஷணம், அதைத்தான் வசியம்னு சொல்கிறோம். இந்த ஆகர்ஷணத்திற்கு அந்த இன்னொரு பேர் வசியம். அப்போ அந்த பண வசியம் அப்படிங்கிறது என்னென்னலாம் ஜென்ரலாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பண வசியத்துக்கு உள்ள பொருட்கள் அப்படின்னாவே ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், இது எல்லாமே பண வசியத்திற்கான பொருட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஜவ்வாது, இது எல்லாமே. இதை யாரெல்லாம் பயன்படுத்தணும்? எல்லாருக்குமே இந்த பொருட்கள் ஒரு ஈர்ப்பு சக்தியை கொடுத்துருமா, பண விஷயத்தை கொடுத்துருமா அப்படின்னா கிடையாது. ஒரு சில நிகழ்வுகள் அல்லது ஒரு சில மருந்துகள் ஒரு சில உடம்புக்கு தான் ஒத்துக்கும், எல்லாருக்குமே ஒத்துக்காது. அந்த ஒத்துக்காதுங்கிறத விட சப்போர்ட் பண்ணாது. இப்போது இருமலுக்கு டானிக்கு சாதாரண ஒரு டானிக்கை ஒருத்தவங்க குடிக்கிறாங்க அப்படின்னா டானிக்லேயே இருமல் குணமாகறவங்களும் உண்டு. இல்லைங்க, அதை குடிச்சும் எனக்கு கேட்கல, இன்னொரு வேறு டானிக்கை காம்பினேஷன் மாற்றிக்கிறது, இல்லை அதுவும் எனக்கு சேரலை, அப்புறம் டாக்டர்கிட்ட போகிறது, டாக்டர்கிட்ட போயும் எனக்கு குறையலை, அதுக்கடுத்து எதனால் இப்படி ஆச்சுன்னு அதுக்கான காரண காரியங்களை பார்த்து அதுக்கான ஒரு சக்தியை பயன்படுத்துறது அப்படின்னு இருக்கு இல்லையா? அதே தான் இந்த பண விஷயத்துலேயும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இயல்பாக ஒருத்தங்களுக்கு பண வரவை தரக்கூடிய பாவகம்னு சொல்லக்கூடிய 2வது பாவகம், ஒரு லக்னத்திற்கு 2வது பாவகம் நல்ல அமைப்பில் இருந்ததுன்னா அவங்களுக்கு பணம் தாராளமாக புழங்கும். அது எந்த வழியில் தான் வருதுன்னு தெரியாது. அவங்க சம்பாரித்து தான் பணம் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவங்களுக்கு யார் வேணாலும் கொடுக்கலாம். பொது ஸ்தாபனங்களுடைய பணமாக கூட இருக்கலாம், இல்லை மற்றவர்களுக்கு பினாமியாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த பணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புழக்கமாகும். சரி, இந்த 2ஆம் பாகமே நல்லா இல்லை. 2ஆம் பாகம் நீங்கள் என்ன தான் சாறு பிழிஞ்சாலும் அங்கே வராது அப்படிங்கிற அமைப்பு இருந்தால், நம்ம இந்த இருமலுக்கு டானிக்கு சொன்னமே, ஸ்பெஷலிஸ்ட்டை காமிச்சாலும் அது தீராது அப்படின்னு, அந்த மாதிரி தான் நம்ம என்ன பொருட்களை பயன்படுத்தினாலும் அந்த ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிறது அப்போதைக்கு நமக்கு வேலை செய்யாது. இது லைஃப் லாங் 2ஆம் பாவம் சரியில்லைன்னா ஏற்படக்கூடிய நிகழ்வா? நிச்சயமாக கிடையாதுங்க. அப்படியெல்லாம் பயப்படாதீங்க. ஏஎல்பி லக்னம் மாற மாற அந்த பண தேவைகளும் அதனுடைய வருமானமும் அதனுடைய வரவுகளும் நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அந்த மாற்றத்தில் யாரெல்லாம் என்ன பொருட்களை பயன்படுத்தினா அவங்களுக்கு அந்த பண வசியம் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? பொதுவாக இந்த மேஷத்திற்கு பணவசியத்திற்கு அவங்க என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா கிராம்பு பயன்படுத்தலாம். அவங்க கிராம்பு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கிராம்பினுடைய அந்த வாசனையே அவங்களுக்கு ஒரு ஆகர்ஷண சக்தியை கொடுக்கக்கூடியது, ஒரு நேர்மறையான எண்ணப்பதிவுகளை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்க மேஷம் மட்டும்தான் இந்த கிராம்பு பயன்படுத்தணுமா? வேறு யார் இந்த கிராம்பை பயன்படுத்தலாம் அப்படின்னா கன்னி லக்னத்திற்கும் இந்த கிராம்பை பயன்படுத்தலாம். அவங்க கன்னி லக்னக்காரர்கள் பயன்படுத்தும் போதும் அவங்களுக்கு சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது உண்டு. உங்களுக்கு பண தேவை இருக்குது, உங்களுக்கு பணம் குறையாமல் இருக்கணும், செலவுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா ஒரு 2 இடத்துல எங்கே எடுத்து வைக்கலாம்? நீங்கள் பர்ஸாக பாக்கெட்டில் எப்போதுமே ஹேண்ட்பேக்லேயோ பர்ஸ்லேயோ பாக்கெட்லேயோ வச்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த பர்ஸுக்குள்ளே கிராம்பு இருக்கணும். இல்லைங்க, நான் பெட்டியில் வச்சு எடுப்பேன், பீரோவில் வச்சு எடுப்பேன்னா நீங்கள் எந்த இடத்தில் பணத்தை வைத்து எடுக்கிறீர்களோ அந்த இடத்துல இந்த கிராம்பை போட்டுருங்க. எத்தனை கிராம்பு யூஸ் பண்ணணும்? 6 கிராம்பு. அதை 6 மடங்குன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 6 கிராம்பு, 12 கிராம்பு, 18 கிராம்புன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ 6 கிராம்பை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான நிகழ்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும், பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும்.
சரி, அடுத்து இந்த ஏலக்காய். இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது என்னங்க? பச்சை நிறமான ஒரு வாசனை மிக்க ஒரு மருத்துவ குணம் சார்ந்த ஒரு விஷயம். இந்த ஏலக்காயை வச்சுக்கிறதுனால ஜென்ரலாக பணவரவுக்குன்னா ஏலக்காயை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஏதாவது படிப்பு நல்லா வரணும் அப்படின்னா ஏலக்காயை வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ஹயக்ரீவரை எடுத்துக்கலாமே, ஹயக்ரீவருக்கு ஏலக்காய் மாலை போடுங்க படிப்பு நல்லா வரும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அந்த ஹயக்ரீவருக்கு கிராம்பு ஏலக்காய் கலந்த மாலையையும் சாற்றி வழிபடுபவர்களும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த ஏலக்காய் யாருக்கெல்லாம் சுப பலன்களை தரும், அந்த பண வசியத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்குறோன்னா, ரிஷப லக்னத்திற்கு இந்த ஏலக்காயில் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் யார்கிட்டாவது பணம் சம்மந்தமாக ஒருத்தங்கள்ட்ட பேசணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த ஒரு ஏலக்காயை எடுத்து வாயில் போட்டுட்டு அதை நல்லா மென்னுட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசுங்க. உங்களுக்கு அந்த பணம் வருவதற்கான பாசிபிள். அதுக்காக ஏலக்காயை போட்டுக்கிட்டு பேசினா நாளைக்கே பணம் வந்துடும், இன்றைக்கே பணம் வந்துடும்ல, அந்த மாதிரி உத்தரவாதம் இல்லை. உங்களுக்கு பணம் வரணுங்கிற அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா இந்த ஏலக்காயை போட்டுக்கிட்டு பேசிங்கன்னா உடனே கிடச்சிடும். இல்லை அதில் கொஞ்சம் தாமதமாகும் அப்படின்னா கொஞ்சம் இன்றைக்கி பேசினா நாளைக்கு கிடைக்கும். இப்படி அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பை சீக்கிரமாக வர வச்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை இது கிரியேட் பண்ணும். இதை பயன்படுத்தும் போது என்னாகும், நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்தினா பணத்தை இழுத்துட்டு வந்து அது கொடுத்துடாது. அதுக்கான வாய்ப்புகளை நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய புத்திக்கு அந்த எசன்ஸோ அல்லது அந்த மனமோ ஒரு சில தூண்டுகோலாக வேலை செய்யும். அப்போ நம்ம யோசிக்கும் திறன் அதிகமாகும். அப்படி யோசிக்கும் போது நம்ம என்ன பண்ணினா நமக்கு பணம் வரும் அப்படிங்கிற ஒரு செயலை நம்மள உந்து சக்தி ஏற்படும். அந்த செயல்படி நம்ம நடந்தோம்னா நமக்கு பணம் வரும். கரெக்டாக? அப்போ அதுக்கான வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் அதை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஏலக்காயை துலாம் லக்னக்காரவங்க 5 எண்ணிக்கையில் 5 மடங்குகளில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏலக்காயை பயன்படுத்துவது உங்களுக்கு பண ஈர்ப்புக்கான ஒரு விதியை வேலை செய்ய வைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக சிம்ம லக்னக்காரங்களும், அட்சய லக்னமாக சிம்ம லக்னம் உங்களுக்கு போகுது அப்படின்னா நீங்கள் ஏலக்காயை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு அந்த பண ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது கூடுதலாக வேலை செய்யும். சரி, இந்த ஏலக்காயை என்ன பண்ணும், 5 மடங்குகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடியது. இந்த ஏலக்காயை அழகாக வாயில் போட்டு நம்ம ஒரு ஓரமாக வச்சுட்டு கூட அல்லது வாயில் போட்டு கடிச்சிட்டு அந்த ஏலக்காயை எப்படி வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். அன்றாட உணவுகளில் ரிஷப லக்னமும் சிம்ம லக்னமும் பயணிக்கக்கூடியவங்க அன்றாட உணவில் கூட ஏலக்காய் தூளை சேர்த்துக்கிட்டே வர்றீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஏன்னா சாப்பிடக்கூடிய நிகழ்வு, அந்த பணம் எல்லாமே 2ஆம் பாவகத்தினுடைய செயல். அப்போ அந்த 2ஆம் பாவகத்தினுடைய இயக்கம் உங்களுக்கு சீராக இருக்கணும் அப்படின்னா இந்த ஏலக்காயை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு நல்ல சாதகமான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து பட்டை. இந்த பட்டையை யார் பயன்படுத்தினா அவங்களுக்கு பண ஈர்ப்புக்கான விதி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, தனுசு லக்னமும் மகர லக்னமும் இந்த பட்டையை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பண ஈர்ப்பு விதி ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். இந்த பட்டையை என்ன பண்ணலாம், கூட வச்சுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் சாம்பிராணி புகை போடும்போது கூட இந்த பட்டையை நுணுக்கி போட்டு சாம்பிராணி புகையில் சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா அவங்கள சுற்றி அந்த பண ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது வேலை செய்யும். ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி இருக்கும். செல்வம், பொதுவாக பணம்ங்கிறத விடுங்க, செல்வ வளம்னு எடுத்துக்கோங்க. இந்த செல்வ வளம் பெறுவதற்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த தனுசு மகரம் எத்தனை எண்ணிக்கையில் யூஸ் பண்ணலாம். அந்த பட்டை சுருளாக இருக்கக்கூடிய சுருள் பட்டையும் இருக்குது. பெரும்பாலும் இந்த சுருள் பட்டையை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு கூடுதல் எனர்ஜிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எண்ணிக்கையெல்லாம் கணக்கில் இல்லை, அந்த வாசம் இருக்கணும் அந்தளவுக்கு அந்த பட்டை. ஏன்னா பட்டையை சும்மா சாதாரணமாக தொட்டு நுகர்ந்து பார்த்தாலே அது அவ்வளோ வாசமாக இருக்கும். அதனால் அந்த பட்டையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரத்தை யார் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டால் அந்த பண ஈர்ப்பு விதி வேலை செய்யும். 12 லக்னக்காரங்களும் இந்த பச்சை கற்பூரத்தை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இந்த கற்பூரம் அப்படிங்கிறதே பற்றிக்கிறது, குயிக்காக வேலை செய்கிறது. ஒருத்தங்க ஒரு விஷயத்த சொன்னோன்னா ரொம்ப ஷார்ப்பாக அதை புரிஞ்சுக்கிறாங்க, அதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவனுக்கு கற்பூர புத்தியாட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது அந்தளவுக்கு ஒரு ஈர்ப்பு விதியை அதிகமாக ஏற்படுத்தக்கூடாது. ஜென்ரலாக 12 லக்னங்களுமே எந்த லக்னக்காரங்க வேணாலும் இந்த பச்சை கற்பூரம் பயன்படுத்தலாம். இந்த கூடுதலாக இந்த பச்சை கற்பூரம் யாருக்கெல்லாம் பலன்களை, சாதகமான பலன்களை ஏற்படுத்தும், ரிஷபம், மிதுனம், கன்னி,
துலாம் லக்னக்காரங்களுக்கு இந்த பச்சை கற்பூரம் அபரிமிதமான பலன்களை வெகு சீக்கிரம் உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு சூழ்நிலையை இழுத்துட்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இந்த ஜவ்வாது யாருக்கெல்லாம் அந்த பண ஈர்ப்பு விஷயத்தை உண்டு பண்ணும் அப்படின்னா, மேஷம் லக்னத்திற்கும், அடுத்ததாக இந்த துலாம் லக்னத்திற்கும், விருச்சக லக்னத்திற்கும் இந்த ஜவ்வாது, மீன லக்னத்திற்கும் இந்த ஜவ்வாது பண ஈர்ப்பு விதியை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த ஜவ்வாது பயன்படுத்துறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி இருக்கும். இந்த பாசிட்டிவான எனர்ஜி நமக்குள்ளே வேலை செஞ்சாலே நம்மளுடைய பேச்சும் நம்மளுடைய செயல்களும் ஒரே விதமாக இருக்கும். அது சரியாக இருந்தாலே பணம் நம்மளை ஆட்டோமேட்டிக்காக தேடி வந்துடுங்க. அதனால் இதை பயன்படுத்துங்க. அன்றாட வாழ்க்கையில் இது எப்போதுமே கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் பணவசியம் அப்படிங்கிறது ஏற்படும். கண்டிப்பாக நீங்களும் செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். மீண்டும் எளியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.